Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி வாக்கியங்களை எப்படி சொல்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அந்த வகையில் இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம நிறைய டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லி பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாளைக்கு வர முடிஞ்சா வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர் கல் ஆ சக்தே தோ ஆவோ அப்படின்றத சொல்லணும். ஸோ இங்கே அகர்தோ அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லை ரெண்டுமே இருக்கும் பொழுது முடிந்தால், ஸோ வந்தால், போனால் அப்படின்ற மாதிரி, அதாவது வர முடிஞ்சா வா, முடியலன்னா வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அகர்தோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷில் இஃப் கிளாஸ் ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே போல் ஹிந்தியில் வந்து அகர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அகர் நாளைக்கு அப்படின்னா கல், வர முடிந்தால் அப்படின்னா ஸோ வா அப்படின்னா ஆவோன்னு சொல்லுவோம். முடிந்தால் அப்படின்னா ஸோ முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சக்தே யூஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை தான் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. அகர் கல் ஆ சக்தே தோ ஆவோ, வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவோ, வாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா ஆயியே அப்படின்றத சொல்லலாம். அகர் கல் ஆ சக்தே தோ ஆயியே அப்படின்றத சொல்லணும். நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பைசா தேதுங்கா, மே பைசா தேதுங்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ கொடுக்குறேன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தேதுங்கா. நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது தேதுங்கா அப்படின்றத சொல்லுவீங்க. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தேதூங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. அந்த ஊங்கி சவுண்டில் முடியும். இதுவே தேர்ட் பர்சன் அப்படின்னா அவன் பணம் தரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ பைசா தேகா அப்படின்றத சொல்லணும். ஸோ தருவான், நான் தரேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து இப்போ ப்ரெசன்ட் தான், பட் இன்னும் கொடுத்து முடிக்கலை. ஸோ வந்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து வாலாவாலி யூசேஜில் வந்துடும் அந்த ஃபார்மேட்டு. தருவேன்னு சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். அதனால தான் தேதுங்கா அப்படின்றது வருது. அதாவது மூன்றாவது நபரை பற்றி பேசும்பொழுது வந்து தேகா அப்படின்றது வரும். பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா தேகி அப்படின்றது வரும். எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஜவாப் தோ, முஜே ஜவாப் தோ. ஸோ ஜவாப் அப்படின்னா வந்து பதில் அப்படின்றது அர்த்தம். எனக்கு அப்படின்னா முஜே. ஸோ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு போலோன்னு சொல்லலாம். எங்கள் கொடு, எனக்கு பதில் கொடு அப்படின்ற மாதிரி முஜே ஜவாப் தோ அப்படின்றது வரும். யார் வரலை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கவுன் நஹி ஆயா, கவுன் நஹி ஆயா. ஸோ யார் அப்படின்னா கோன் அப்படின்றது தெரியும். ஸோ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயா அப்படின்றத சொல்லுவோம். அதாவது முன்னாடியே நடந்துடுச்சு, ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால ஆயா அப்படின்றத சொல்லுவோம். வரவில்லை, அதனால நஹி ஆயா அப்படின்றது வரும். கோன் நஹி ஆயா. இந்த பாக்ஸ் ரொம்ப கனமாக இருக்குது, என்னால் நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பாக்ஸ் பகுத் பாரி ஹே. ஸோ ஏ பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படின்றது அர்த்தம். ரொம்ப அப்படின்னா பகுத், கனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரி ஹே அப்படின்றத சொல்லணும். கனம் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழில் வந்து பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து பாரி அப்படின்றது வரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா தமிழும் ஹிந்தியும், பாரம் பாரி அப்படின்றது. இந்த மாதிரி சிமிலரான வேர்ட்ஸ் தமிழ்லேயும் ஹிந்திலையும் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்தடுத்து பேசி பழகிறதுக்கு கற்றுக்கிறதுக்கும் சரி. ஸோ நம்மளோட சேனலில் 2 வீடியோஸ், அதாவது தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற வார்த்தைகளை வந்து 2 வீடியோஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே இசே ஹிலா நஹி சக்தா, என்னால் இதை நகர்த்த முடியாது. மே அப்படின்னா ஸோ நான் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இசே அப்படின்னா இதை, நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிலா நஹி சக்தா. ஸோ ஹிலா அப்படின்றத வந்து அந்த மூவ் பண்ணுறதை வந்து குறிக்குது. ஏ பாக்ஸ் பகுத் பாரி ஹே, மே இசே ஹிலா நஹி சக்தா. எனக்கு இந்த அரிசி சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அரிசி கடைக்கு அரிசி வாங்க போனால் சாம்பிளுக்கு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே அரிசி தான் இல்லை, வேறு ஏதாவது பொருள் கூட எடுத்துக்கலாம். ஸோ முஜே சாவல் நமோனா திக்காயே. ஸோ நமோனா அப்படின்றது வந்து சாம்பிளை வந்து குறிக்குது, அதாவது மாதிரி. தமிழில் நம்ம வந்து ப்ராப்பர் தமிழ் வந்து மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சாம்பிள்னு சொல்லுவோம். திக்காயே அப்படின்னா வந்து காட்டுங்க. அரிசி அப்படின்னா சாவல் அப்படின்றது ஹிந்தியில் அர்த்தம். முஜே இசே சாவல் அப்படின்னா இந்த அரிசி, சாம்பிள் அப்படின்னா நமோனா, திக்காயே அப்படின்னா காட்டுங்க அப்படின்றது அர்த்தம்.
இங்கேருந்து அவ்வளோ தூரம் இல்லை, பக்கம் தான். ஸோ ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அது காரில் போகிற தூரமா, பைக்லேயே போயிடலாமா, அந்த மாதிரி, இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸா, அந்த மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன் வரும்பொழுது வந்து இங்கேருந்து அது அவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் இல்லை, பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹான் சே ஜியாதா தூரா நஹி ஹே. ஜியாதா தூர் அப்படின்னா வந்து ஜியாதா அப்படின்னா ரொம்ப, அதிகமாக அப்படின்ற மாதிரியான அர்த்தம். தூரம்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து தூர்னே தான் வரும். இல்லை அப்படின்னா நஹி ஹே. ஸோ யஹான் சே, யஹான் அப்படின்னா இங்கே, யஹான் சே அப்படின்னா இங்கே இருந்து. சேவோட யூசேஜ் நம்ம செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யஹான் சே ஜியாதா தூரா நஹி ஹே. பாஸ் ஹி ஹே, பக்கம்தான். ஸோ பாஸ் அப்படின்னா பக்கம் அப்படின்றது அர்த்தம். அக்கம் பக்கம் அப்படின்னா ஆஸ் பாஸ். பக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாஸ் மட்டும் வரும். பக்கம் தான். ஸோ அந்த தான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்ல, பக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பக்கம்தான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி ஹிந்தியில் சொல்கிறதுக்கு பாஸ் ஹி அப்படின்றத சொல்லணும். அந்த தான்னு சொல்கிறதுக்கு வந்து ஹி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது பார்த்து கேட்கணும் அப்படின்னா, கித்தனை பஜே நிக்கலேங்கே, கித்தனை பஜே நிக்கலேங்கே. ஸோ யாராவது ஒரு செப்பரேட்டாக, அதாவது அவன் எத்தனை மணிக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிக்கலேகா அப்படின்றது வரும். அந்த ஏகா சவுண்டு வரும். கித்தனை அப்படின்னா வந்து எத்தனை அப்படின்றது அர்த்தம். மணிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஜே, பஜேக்கோ அப்படின்றதும் சொல்லலாம். நிக்கலேங்கே அப்படின்னா வந்து நிக்கலேங்கே அப்படின்னா கிளம்புறது, லீவ், அதாவது ஒரு இடத்த விட்டு நகர்ந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஸோ நிக்கலேங்கே இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், கிளம்புறீங்க. இதுவே ஒரு ஆணை பார்த்து கேட்கும் பொழுது நிக்கலேகா அப்படின்றத சொல்லலாம். பெண்ணுனா வந்து நிக்கலேகி அப்படின்ற சவுண்டில் சொல்லணும். இது வந்து கிளம்புறீங்க அப்படின்னு காமனாக ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு நிக்கலேங்கே அப்படின்றது வரும். நாம் எப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நாம் அப்படின்னா ஹம் கித்தனை பஜே, அதாவது எத்தனை மணிக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ எப்போ அப்படின்னா நீங்கள் கப் அப்படின்றத சொல்லலாம். ஹம் கப் நிக்கலேங்கே அப்படின்றதும் கேட்கலாம். நம்ம எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கித்தனை பஜே நிக்கலேங்கே அப்படின்றத சொல்லலாம். ஸோ நிக்கலேங்கே அப்படின்றத ஒரு பர்சனை நீங்கள் ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ப்ளூரலில் நாம், அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும் அந்த ஏங்கே சவுண்டு. நீங்கள் நம்மளோட ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஏகா சவுண்டு, ஏகி சவுண்டு, ஏங்கே, ஊங்கா, ஊங்கி, இந்த சவுண்டெல்லாம் எப்படி வேர்பு கூட யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படின்றது 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோவை போயிட்டு பாருங்கள், கிளியராக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்கிற அர்த்தத்தில் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ஜரா ருக்கியே, ஜரா ருக்கியே. ஜரா அப்படின்னா கொஞ்சம் அப்படின்ற அர்த்தத்துலேயும் வரும். கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வந்து ஜரா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஜரா ருக்கியே. இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உசே கைசே லிக்கேங்கே. இதை அப்படின்னா உசே, அதை அப்படின்னா இசே. ஸோ எப்படி அப்படின்னா கைசே, லிக்கோ அப்படின்னா எழுது அப்படின்றது அர்த்தம். எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்கறது லிக்கேங்கே அப்படின்றது வரும். ப்ராப்பர் வேர்பு வந்து லிக்கோ அப்படின்னா எழுதுவது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது லிக்கேங்கே அப்படின்றத சொல்லணும். எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா, அதாவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா முஜே தோடா சமஜ் சக்தே ஹே அப்படின்றத கேட்கலாம். ஸோ அங்கே கியா அப்படின்றத ஃபஸ்ட்டும் சேர்த்து பேசலாம், இல்லைனா ஹேங்கியா அப்படின்றத லாஸ்ட்டில் அந்த எண்டிங்லேயும் சேர்த்து பேசலாம். எனக்கு அப்படின்னா முஜே, கொஞ்சம் அப்படின்னா தோடா. ஸோ விளக்கிறது, அதாவது புரிய வைக்கிறதுக்கு வந்து சமஜ்னா அப்படின்ற வேர்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. முடியுமான்னு கேட்குறோம். ஸோ சமஜ் சக்தே ஹே கியா அப்படின்றத கேட்கணும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எனக்கு புரிய வைக்க முடியுமா. ஸோ தோடா சமஜ் சக்தே ஹே கியா அப்படின்றத கேட்கணும். நீங்கள் இப்போ போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்ச அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் அப் ஜாவோ. நீங்கள் அப்படின்னா தும். ஸோ ஆப் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ ஆப் அப் அப்படின்னா இப்போது அப்படின்றது அர்த்தம். போங்க அப்படின்னா ஜாவோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே குச் காம் ஹே. எனக்கு அப்படின்னா முஜே, குச் அப்படின்னா வந்து கொஞ்சம், காம் அப்படின்னா வேலை, இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே. முஜே குச் காம் ஹே. நான் வேலை முடிச்சதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே காம் கதம் கர்னேகே பாத் ஆவுங்கா. நான் அப்படின்னா மே, வேலை அப்படின்னா காம்னு நம்ம பார்த்தோம். முடித்த பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு
கதம் கர்னே கே பாத். ஸோ பிறகு அப்படின்னா கே பாத் வந்த பிறகு போன பிறகுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனே கே பாத் ஜானே கே பாத் அதே போல தான் முடிச்ச பிறகு அப்படின்னா கதம் கர்னே கே பாத் அப்படின்றது வரும். வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆவுங்கா, போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாவுங்கா அப்படின்றத சொல்லணும். தும் அப் ஜாவோ முझे कुछ काम है मैं काम கதம் கர்னே கே பாத் ஆவுங்கா அப்படின்றத சொல்லணும். உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கோ கஹான் ஜானா ஹே. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, எங்கே அப்படின்னா கஹான், போகணும் அப்படின்னா ஜானா ஹே, வரணும் அப்படின்னா ஆனா ஹே. ஸோ ஆப்கோ கஹான் ஜானா ஹே. ஸோ இதுவே வேற ஒரு நபருக்கு, அவனுக்கு அப்படின்னா உஸ்கோ அப்படின்றத சொல்லணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், கியா ஆப் லோக் தீக் ஹே. ஸோ தீக் ஹே சொல்லலாம், தீக் ஹோவும் சொல்லலாம். அந்த பேச்சு வழக்கில் தீக் ஹோ அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஆப் லோக் அப்படின்னா எல்லாரும் அப்படின்றது அர்த்தம். நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே ஐசா நஹி கஹா. மெயின்னே ஸோ நான் அப்படி சொல்லவில்லை, பாஸ்ட் டென்ஸில் வருது. பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்னாலே எதை யாரை அப்படின்றத நம்ம கேட்கணும். நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது, அதுக்கு ஒரு பதில் தர முடிஞ்சது அப்படின்னா சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். எதை சொல்லலை, யாரை சொல்லலை. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம பதில் கொடுக்க முடியும். அதனால நான் சொல்றதுக்கு மேக்கு பதிலாக மெயின்னே அப்படின்றது வரும். மெயின்னே அப்படி அப்படின்னா ஐசா, சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு நஹி கஹா, நெகட்டிவாக சொல்கிறோம். ஸோ மெயின்னே ஐசா நஹி கஹா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.